மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களை இரண்டாவது முறையாக டெட் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் கூட்டமைப்பு சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது, என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க, அதுக்கு கல்வி அமைச்சர் என்ன பதிலளித்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கோரிக்கையாக 2024ஆம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் மறுதேர்வு இல்லாமல் பணி நியமன ஆணை வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக வலியுறுத்தியிருக்காங்க. மேலும் அதிக அளவில் பெண் ஆசிரியர்களும் மாற்றுத்திறனாளிகளும் பல்வேறு வகை பிரச்சனைக்கு உள்ளாகி உள்ள ஆசிரியர் நிலைமை குறித்தும் எடுத்துரைச்சிருக்காங்க. மேலும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மற்றும் இயக்குனர் சந்திப்பு குறித்தும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேட்டறிஞ்சிருக்காரு. இறுதியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதை உறுதியாக செய்வோம், மிகப்பெரிய காரியம், இது சற்று கால அவகாசம் தேவை என தெரிவித்துள்ளார். அதற்கு நாங்கள் ஓராண்டு ஆனாலும் காத்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட ஆசிரியர்கள் என தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கேட்டுக்கொண்டிருக்காங்க. நிச்சயமாக வரும் வாரங்களில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேறும் வகையில் நல்ல முடிவை எடுப்போம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்ததாக 2024ஆம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.